தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய கட்சி திமுக, அதிமுக. இது ரெண்டையும் தாண்டி மூணாவதாக ஒரு மாற்று சக்தி வரணும். இந்த மாற்று சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதுக்கான தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தின ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான். அவருக்கு அடுத்தபடியாக தான் நிறைய பேர் மாற்று சக்தின்னு அடுத்தடுத்து கட்சி தொடங்க ஆரம்பிச்சாங்க. அது இப்போ தளபதி விஜய் அவர்கள் வரைக்கும் வந்து நிற்குது. இந்த மாற்று சக்தி அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்படுத்தின கேப்டன் விஜயகாந்துக்கு நம்மளோட தமிழக மக்கள் மிகப்பெரிய அடியை தான் கொடுத்தாங்க அரசியலில். நான் என்னோட வேலை, சம்பளம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்காண்டி வந்து நிற்கிறேன். இதனால் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்ச பணம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல. என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களே மக்கள், உங்கள் ஒருத்தர் வீட்டில் எனக்கு ஒரு வேளை சோறு போட மாட்டிங்களா? அதை மட்டும் எனக்காண்டி பண்ணுங்க, உங்களுக்காண்டி உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொன்ன மனுஷன்தான் கேப்டன். ஆனால் மீடியா காட்டின போலி பிம்பத்தை நம்பி அந்த மனுஷனை அரசியலில் தோக்கடித்தோம். அவர் இருக்கிற வரைக்கும் அவரை கொண்டாடாத நாம அவர் இறந்ததுக்கு அப்புறமா கேப்டன் கேப்டன் கேப்டன்னு உயிரை கொடுத்து கதறிக்கிட்டு இருக்கோம். தெளிவான அரசியல் பார்வையோட களத்துக்குள்ளே வந்த விஜயகாந்த் எப்படி திராவிட கட்சிகளால் வீழ்த்தப்பட்டார். விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்த அதே ஒரு விஷயம் இப்போ விஜய் அவர்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சிகள்னா ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இது ரெண்டு தவிர மாற்று சக்தி ஏதும் இல்லைன்றதுனால ரெண்டும் ஒன்றுக்கு சலிச்சது இல்லைன்ற மாதிரி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க ஸ்டைலில் ஒரு சர்வாதிகாரத்தை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சர்வாதிகாரிகள் மிக பெரும் கோழைகள். அவங்களால ஒருத்தவங்களை நேரடியாக எதிர்க்க முடியலனா, அவங்க கிட்ட தோற்று போயிடுவோன்ற பயம் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா, அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அவங்களோட கேரக்டரை கேவலப்படுத்துறது, அவங்கள மட்டப்படுத்த நினைக்கிறது, மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்தணுன்ற எண்ணத்தை கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை தான் விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ணாங்க. விஜயகாந்த் இந்த ரெண்டு கட்சியும் பயங்கரமாக எதிர்க்கிறத பார்த்துட்டு அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதையும் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கோபக்காரர் அப்படின்னும் குடிகாரர் அப்படின்னும் சித்தரிக்க ஆரம்பித்தாங்க. எல்லா மேடைகள்லையும் அவர் குடிச்சிட்டு வந்து தான் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குனாங்க. அத்தோட மட்டும் நிறுத்தலை. பல டிவி ஷோக்களில், தொலைக்காட்சிகளில் விஜயகாந்த் மாதிரி மாடுலேஷன் பண்ணுறேன்ற பேரில் அவரோட வாய்ஸ் எடுக்கும்போது, அவரை மாதிரி நடித்து காட்டும்போது ஒரு குடிகாரன் எப்படி பண்ணுவானோ அது மாதிரி பண்ணாங்க. கிராமம், நகரம்னு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் விஜயகாந்தனா கோவக்காரர், குடிகாரர் அப்படிங்கிற எண்ணம் உருவாக ஆரம்பிச்சது. அந்த ஒரு எண்ணம் தான் விஜயகாந்த் நல்ல மனுஷன்தான், ஆனால் அரசியலுக்கு அவர் செட் ஆக மாட்டார். எப்போவுமே குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் மக்களை எப்படி பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குச்சு. மீடியாக்கள்னால ஒரு போலியான ஒரு பிம்பம்ங்கிறது உருவாக்கப்பட்டு அது மக்களால் நம்ப வைக்கப்பட்டு அந்த ஒரு விஷயமே விஜயகாந்த் அவர்களை தோக்கடிக்கிறதுக்கு போதுமானதாக இருந்தது. எப்படி திமுக, அதிமுகக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்று சக்தியாக வந்த விஜயகாந்த் அவர் தொடங்கின தேமுதிக இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் எப்படி கட்சி தொடங்கும் போது அவருக்கு பெரிய அளவிலான ஆதரவு இருந்துச்சோ, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆதரவுங்கிறது விஜய் அவர்களுக்கு இப்போ இருக்குது. விஜயகாந்தை எப்படி குடிகாரர், கோவக்காரர் அப்படின்னு சொல்லி மட்டப்படுத்தினாங்களோ, அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களையும் மட்டப்படுத்துகிறாங்க. அவருக்கு அரசியல் அறிவுங்கிறது இல்லை, அவருக்கு கல அரசியல்ங்கிறது பண்ண தெரியாது. அவரோட கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ரசிகரை தவிர அவங்களுக்கு மக்கள் பணி செய்ய தெரியாது. அவங்களோட கொள்கை சரி கிடையாது. விஜய்க்கு நடிகைகளோட தொடர்பு இருக்குது. அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு நேரடியாக அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை முன் வச்சு விஜய் அவர்களை எதிர்க்காம அவரோட கேரக்டரை மட்டப்படுத்துறது, அவர் ஒன்றும் தெரியாத மக்குன்ற மாதிரி அவரை பற்றி பேசுறதுன்னு ஒன்று அவமானப்படுத்துகிறாங்க, அப்படி இல்லைன்னா கேவலப்படுத்துகிறாங்க. இதே ஒரு அஜெண்டாவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் எப்படி கோமாளியாகவும் குடிகாரனாகவும் கோவக்காரனாகவும் இந்த மீடியா காமிச்சுது, ஆனால் அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை காமிக்கவே இல்லை. மேடைக்கு மேடை சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம், பேசும்போதெல்லாம் விஜயகாந்த் அதிகமாக பேசினது யாருமே பசியோடு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், இந்த ஒரு உயர்ந்த எண்ணம் அவருக்கு எப்பவுமே இருக்கும். ஆனால் இதெல்லாம் மீடியா ஹைலைட் பண்ணி என்றைக்குமே பேசுனதில்லை. ரெண்டு பெரிய கட்சிகள் கிட்ட இருந்து அவங்க தமிழக மக்கள் கிட்ட செலுத்துகிற ஆதிக்கத்திலிருந்து மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டவர். விஜயகாந்த் கண்ட கனவை விஜய் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. விஜயகாந்த் திமுக, அதிமுகக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தி மூணாவதாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் தாவேகா 2026 தேர்தலில் ரெண்டே கட்சிக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமாக திமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறாரு. விஜய் அவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரியெல்லாம் விஜய் அவர்களை கேலி கிண்டல்லாம் பண்ண முடியாது. விஜய் அவர்களை எவ்வளோ கேவலம் மட்டப்படுத்தினாலும், எவ்வளவு கேவலமாக அவதூறு பரப்புனாலும் ஒரு சில வினாடிகளில் அவரோட ரிச்சுவல் வாரியர்ஸ்
அவதூறு பரப்புறவங்களுக்கு எதிராக ஒரு டிஜிட்டல் வாரே தொடுத்துடுறாங்க. காலங்காலமாக அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருந்தவங்க தங்களை எதிர்த்தவங்களை எந்த ஒரு டெக்னிக் மூலமாக அட்டாக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு டெக்னிக் இனி விஜய் அவர்கள்கிட்ட ஈடுபடாது. கேப்டன் கைவிடப்பட்ட மாதிரி தளபதியார் கைவிடப்பட மாட்டார் அப்படிங்கிறது தான் தாவேக தொண்டர்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கையாக இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.